எடிட்டர் லெனின் சாரோட இருக்கோம். நம்ம வந்து இங்கே த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் மூவி படம் பார்த்துருக்கீங்க சார். அதில் வந்து என்ன மெசேஜ் சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது சார் அந்த படத்துலேருந்து? நான் அங்கே பேசும்பொழுது நான் தியேட்டரில் பேசும்போது சொல்லியிருக்கேன். அவங்க ராணி அவங்க சிஸ்டருடைய டெத்துக்கு அங்கே போய் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களோட பற்றி பின்னாடியெல்லாம் தெரியும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் அது அழகாக மைண்டு. எமோஷன்னா நம்ம வந்து கரையிறதுன்னு இல்லை, அது அழுகிறதுன்னு மாத்திரம் இல்லை. அந்த லைஃபினுடைய அந்த ஒரு தியாக உணர்வுன்ற ஒரு விஷயம் இப்போ இருக்குங்களா, அது வந்து அருமையாக வந்து நேரேட் பண்ணியிருக்காங்க அந்த டைரக்டர்ஸ். அந்த நடித்தவங்களும் அதில் பர்ஃபார்ம் பண்ணவங்களும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே என்ன மலையாளத்துலேயும் பார்த்துருக்கோம் அந்த படத்தை. நாங்கள் தமிழில் அதை வந்து அழகாக டப் பண்ணியிருக்காங்க. அந்த எந்தெந்த கரெக்டான வார்த்தைகளை போடணும் அப்படின்னு அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் டைரக்டர் பீம்சிங் பண்ணும்பொழுது கருணாமயுடுன்னு ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் படம் பண்ணாங்க. அப்போது அந்த படத்தை வந்து தெலுங்கில் தான் பண்ணாங்க. தெலுங்கில் அவ்வளோ பிரமாதம் போகாது அப்படின்னு அப்படி சொன்னாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து தெலுங்கில் பண்ணி தெலுங்குலேருந்து டப் பண்ணி தமிழ், ஹிந்தி, மலையாளம் எல்லாத்துக்கும் டப் பண்ணி போச்சு. அதே போல் எந்த படம் எல்லா மக்களிடையே போய் அந்த அன்பை பறைசாற்றணும். ஃபாதர் சொன்னது போல் அவரை மன்னியுங்கள், அறியாமல் செய்தது அவர்களை மன்னிங்களா. ஆனால் இதில் செய்தது அறிந்தே தான் செய்திருக்காங்க. அறிந்தே செய்திருக்காங்க. இருந்தாலும் அவர்களை மன்னிக்க வேணும் அப்படின்ற அந்த கடைசி இதில் வந்து அவங்க வந்து கொலை செய்தவரே வந்து அவங்க வந்து ராக்கி கட்டுறதுன்னு அந்த நார்த்தில் வட இந்தியாவில் அந்த ஒரு இது இருக்குது. அது இப்போ எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அதனால் அந்த ராக்கி சீனும் அழகாக பண்ணியிருக்காங்க. நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேயர்களுக்கு அதுதான் இனி இந்த படங்களை பார்த்த பிறகு மன்னிக்கிறபடியாக நம்ம வந்து சில காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் அப்படின்னு தான். ஏன்னா அந்த மன்னிப்பே வரக்கூடாது அப்படின்னு திருக்குறளில் இருக்குல்ல, இன்னாசை இதாரை ஒருத்தல் அவர் நான் நிர்ணயம் செய்தவில்லை. அது கூட கொஞ்சம் யோசனை பண்ணும்பொழுது அவர் நானும்படியாக கூட நம்ம நல்லது செய்யணும், அந்த எண்ணம் கூட வேண்டான்றது தான் அந்த படத்தில். அவர்களை மன்னியுங்கள் அப்படின்றது தான் ஒரே வார்த்தை. அது கிரைஸ்ட் வந்து இதில் சொல்லும் பொழுது, கிராஸில் சொல்லும்போது சொல்லியிருக்கிறவர். ஸோ அந்த இது அழகாக சொல்லியிருக்காங்க. அதுதான் மக்களுக்கும் அன்பு செலுத்தணுன்ற ஒரு விஷயந்தான் அந்த படத்தில் சொன்ன விஷயம். அதே தான். தேங்க்யூ ஸோ மச் சார்.